ஹலோ, எல்லாருக்கும் கேக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ, ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, எப்பவுமே எடுத்தோடனே நீங்க இன்ஸ்டாலேஷன் பண்ண பின்னாடி ஐஎஸ்பி சாஃப்ட்டோ காம்சியரும் இன்ஸ்டால் ஆயிருக்கான்னு பார்த்துக்கோங்க. இன்ஸ்டால் ஆயிருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் காம்சியர்ல நீங்க பாருங்க. ஒருவேளை வந்து பார்த்தீங்கன்னா எடுத்தோடனே சர்ச் பண்ணுங்க. விண்டோஸ் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்க, ஸ்டார்ட் மெனுல போயிட்டு காம் ஜியான்னு சர்ச் பண்ணுங்க. சர்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி சிம்பிள்ல ஒன்று வரும். காம்சியாரை கிளிக் பண்ணுங்க. காம்சியர் கிளிக் பண்ணா அது டிஸ்பிளே ஆகலைன்னா ஒருவேளை அது வந்து கீழே வந்து ஹைட் ஆயிருக்கும். அதாவது டாஸ்க் மேனேஜர்ல இருக்கும். அதில் போயிட்டு இந்த சிம்பிள் வந்து காம்சியர் ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் கொடுத்தீங்கன்னா வந்துடும். இதுல நார்மலா ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது எதுவுமே இருக்காது. அப்படி இல்லைன்னா நீங்க எப்படி பண்ணணும்னா ஆடு கொடுத்து ஆடில் வந்து பாத்தீங்கன்னா டிரைவர் டைப் மேல நேம் வந்துடும். டைப் வந்து பாத்தீங்கன்னா டிபிபி ஸ்டிமுலேட்டர் அப்படின்றத செலக்ட் பண்ணிட்டு இதுல வந்து பாத்தீங்கன்னா SS2 சீரிஸ்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. SS2 EC3 அந்த இது செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்துட்டு நெக்ஸ்ட் அந்த பர்டிகுலர் அதாவது டிரைவர் 1 or 2 செலக்ட் பண்ணிட்டு ஸ்டார்ட் கொடுத்துருங்க. ஸ்டார்ட் கொடுத்துட்டா உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டார்டட் அப்படின்ற மாதிரி வந்துடும். ஸ்டார்ட் ஆச்சுன்னா உங்களுக்கு வந்து ஸ்டிமுலேட்டர் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ நாம இதுக்கப்புறம் ப்ரோக்ராம் பார்க்கலாம். இப்போ வந்து ஐஎஸ்பி சாஃப்ட் வந்து அதே விண்டோஸ் ப்ளஸ் பண்ணிட்டு ஐஎஸ்பி அப்படின்னு சர்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி சிம்பிள்ல ஒரு சாஃப்ட்வேர் வரும். இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்கன்னா அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஒரு பாப்அப் வந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். ஸோ நம்மளுக்கு சாஃப்ட்வேர் வந்து இங்க ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நியூ கிளிக் பண்ணிக்கோங்க. நியூ கிளிக் பண்ணிட்டு நீங்க பிஎல்சி அங்க SS2 செலக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா SS2 செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி டிவிபி கண்ட்ரோல் SS2 சீரிஸ் கொடுத்துட்டு ப்ராஜெக்ட் நேம் நீங்க எங்க சேவ் ஆகணும்ன்றத ப்ரௌஸ் கொடுத்து சேவ் பண்ணிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆயிடும். அதாவது ப்ராஜெக்ட் டைரக்டரி வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆயிடும். ரைட் கிளிக் பண்ணிட்டு நியூன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்கிரீன் ஓப்பன் ஆகும். அதுல சைக்கிளிக் டாஸ்க் கரெக்டா தான் லேடர் டயக்ராம் ப்ரோக்ராம் POU பாஸ்வேர்டு எதுவும் இல்லை கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் ஃபைல் வந்து ஓப்பன் ஆயிடும். ஸோ நான் ஆக்சுவலா இதுதான் நம்ம எடிட் பண்ற ஸ்க்ரீனு. இந்த ஸ்க்ரீன்ல தான் நம்ம எல்லாமே பண்ணுவோம். ஸோ இதுல எடுத்துக்கிட்டா இது இது வந்து பாத்தீங்கன்னா ப்ரோக்ராம் அப்லோட் பண்றதுக்காக, அதாவது PLCல இருந்து சிஸ்டம்க்கு வரதுக்காக. இது வந்து நம்மளோட சிஸ்டம் வந்து ப்ரோக்ராம அதுக்கு கொண்டு போறதுக்காக. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இது அந்த ஒரு லைனை மட்டும் கம்பைல் பண்ண, இது எல்லாத்தையும் கம்பைல் பண்ண. இது வந்து மானிட்டரிங் மோடு. இது வந்து டிவைஸ் மானிட்டரிங்காக. ஸோ இது மேக்ஸிமம் நம்ம இதுதான் யூஸ் பண்ணுவோம். இந்த கிரீன் கலர் வந்து ஸ்டார்ட், இது வந்து ரெட் வந்து ஸ்டாப் கமாண்டு. இதுல வந்து பாத்தீங்கன்னா இதுதான் லேடர்னு சொல்லுவாங்க. லேடர்ல இது வந்து பாத்தீங்கன்னா ரயில்ஸ், இப்படி வெர்டிகுலரா இருக்கிறது வந்து ரயில்ஸ், இப்படி இப்படி பேரல் ஹரிசாண்டலா இருக்கிறது வந்து ரங்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்ப இந்த ரங்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ப்ரோக்ராம் போடலாம். லெட்ஸ் இப்போ வந்து ஒரு அண்டிகேட் போடலாம். அண்டிகேட் போடணும்னா ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு ரெண்டு இது வேணும். அதாவது ரெண்டு என்வோ வேணும். ரெண்டு என்வோ கொடுத்துட்டு நான் அதை வந்து இப்ப A B நான் டிக்ளேர் பண்ணிடணும்னா நான் இங்க சிம்பிள்ஸ்ல போயிட்டு மேல ஆட் கொடுத்துட்டு ஏன்னு ஒண்ணு கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அட்ரஸ் வந்து M0 கொடுத்துக்கிறேன். டைப் பூலியன் ஓகே கொடுத்துட்றேன். நெக்ஸ்ட் இன்னொரு வேரியபிள் வந்து ஆட் கொடுத்து பின்னு கொடுத்து, அதாவது பி கொடுத்துட்றேன். அட்ரஸ் வந்து பாத்தீங்கன்னா M1 கொடுத்துட்றேன்.
கொடுத்து ஓகே கொடுத்துட்றேன். இப்போ நம்மளுக்கு இது 2 கிரியேட் ஆச்சு. ஸோ நான் இங்க வந்து நேமிங் வந்து அங்க அது கொடுக்கறதுக்கு பதிலா நான் இங்க ஏன்னு செலக்ட் பண்ணிக்கலாம். இங்க வந்து பாத்தீங்கன்னா நான் பின்னு செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டு காயில்ஸ் போட்டுக்கலாம். இப்போ நம்ம ஆக்சுவலா இது பண்ணும்போது ட்ரூத் டேபிள் ஓபன் பண்ணி வச்சுக்கலாம். வச்சுக்கிட்டு நம்ம இதை பண்ணணும். இப்போ இதுக்கு வந்து நம்ம சிம்பிள்ஸ் வந்து நம்ம நெக்ஸ்ட் அவுட்புட் வந்து கியூன்னு கொடுத்துக்கலாம். ஸோ அதனால நான் என்ன பண்றேன்னா கியூன்னு கொடுக்குறேன். அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா y0ன்னு கொடுத்துக்கிறேன். டைப் பூலியன் ஓகே, அவ்வளோதான். ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா நான் கியூ அப்படின்னு கொடுத்துட்றேன். இப்போ நம்மளுக்கு இது வந்துருச்சு. இதை நம்ம கம்பைல் பண்ணோம்னா இதை கிளிக் பண்ணுங்கன்னா கம்பைல் பட்டனை கிளிக் பண்ணோம்னா இங்கே கம்பைல் ஆகும். கம்பைல் ஆயிட்டு இருக்கு. ஆயிட்டு இங்க எரர் எதனா இருக்கா, வார்னிங் எதனா இருக்கான்னு காட்டும். காட்ட பின்னாடி நீங்க நெக்ஸ்ட் பிஎல்சியில் அப்லோட் பண்றதுக்கு என்ன பண்ணணும்னா டூல்ஸ்ல போயிட்டு பிஎல்சி டைப் வந்து என்ன கரெக்டா இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு அதுல கம்யூனிகேஷன் செட்டிங்ஸ்ல போயிட்டு டிரைவர் ஒன்னா டிரைவர் 2 அப்படின்ட்டு செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்துட்டு நீங்க மானிட்டரிங் மோட கிளிக் பண்ணீங்கன்னாவே ஆட்டோமேட்டிக்கா அது ப்ரோக்ராம் அப்லோட் பண்றதுக்கு பண்ணணுமான்னு கேட்கும். எஸ் கொடுத்தீங்கன்னா ப்ரோக்ராம் அப்லோட் பண்ற இது வரும். அதை கொடுத்து நீங்க ப்ரோக்ராம் அப்லோட் பண்ணிக்கலாம். ப்ரோக்ராம் அப்லோட் பண்ணிட்டு நீங்க இதை பாத்தீங்கன்னா இப்போ பிஎல்சி ஸ்டாப் மோட்ல இருக்கு. ஸ்டாப் மோட்ல ரன் மோட் மாத்துறதுக்கு இந்த கிரீன் கலர் பட்டன் பிரஸ் பண்றேன். இது ரன் மோடுக்கு இப்போ மாறிடுச்சு. மாறுற பின்னாடி இந்த ஏன்றதை நான் ஆன் பண்றேன். ஏன் ஆன் பண்ண உடனே கியூ ஆன் ஆகல, பின்றதும் ஆன் பண்றேன். ஆன் பண்ண உடனே இது ஆன் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நான் இதை ட்ரூத் டேபிள்ல போட்டிருக்கேன் அன்கேட். இப்போ ரெண்டுமே ஆன் ஆனா தான் இது ஆன் ஆகும். ரெண்டுத்துல ஏதோ ஒன்று ஆன் ஆனாலும் ஆன் ஆகுது, ரெண்டுமே ஆஃப் இருந்தாலும் ஆன் ஆகாது. ஸோ இதுதான் இது அண்டிகேட். ஸோ இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இருக்கிற எல்லா ட்ரூத் டேபிளையும் இன்னைக்கு கம்ப்ளீட் பண்ணிருங்க. நான் இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த ட்ரூத் டேபிளுக்கான லிங்க்ஸும் நான் இதுல ஷேர் பண்றேன். அதை பார்த்து நீங்க ப்ரோக்ராம் போட்டுக்கோங்க. இதே மாதிரி போடுங்க, போட்டு பண்ணுங்க. தேங்க்யூ.